Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரா 3 வெரைட்டியான கொழுக்கட்டை தாங்க பார்க்க போறோம். ஒரே மாவு வச்சு 3 வெரைட்டியா சூப்பரான கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுவும் ஒரு கொழுக்கட்டை வந்து நம்ம ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பூரணமாக வச்சு செய்ய போகிறோம். அப்புறமா மணி கொழுக்கட்டை, அப்புறம் பால் கொழுக்கட்டை, இந்த 3 கொழுக்கட்டையும் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதாவது ட்ரைட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் பூரண கொழுக்கட்டை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ரெடி பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் மாவு எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுடு தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சுடு தண்ணியில் ஆல்ரெடி வந்து உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம மாவில் உப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஈவனாக உப்பு வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆயிரும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கிற டைமே ஊற்றிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக தண்ணியை ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 கொழுக்கட்டை செய்கிறதுக்கும் இந்த மாவு தாங்க, இந்த 2 கப் மாவில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஃபஸ்ட்டு 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு வந்து வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே சாப் பண்ண டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டேட்ஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பாதாம், அப்புறமா கேஷ்யூ நட் ரெண்டையும் வந்து குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு 4 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது வெல்லம் வந்து பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்து இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வாழை இலையில் வந்துட்டு நம்ம அவுட்டர் மாவை வந்து இப்படி ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் வந்துட்டு நீங்கள் நம்மளோட பூரணத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு அச்சு இல்லாமலே அழகாக கொழுக்கட்டை வந்துடும். இப்படி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் இதில் டிசைன் வேணும்னா லைட்டாக ஃபோர்க் வச்சு போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக ப்ரெஸ் இம்ப்ரெஷன் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரெஸ்ட் இருக்க மாவு அவ்வளோத்தையும் இந்த ஷேப்பில் அச்சு இல்லாமலே வேணும்னா நம்ம வாழையில் இருந்தால் போதும், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரில் கூட இப்படி வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அஸ் யூஷுவல் வந்துட்டு நம்ம எப்போவும் செய்கிற அதே மாடலில் ஒன்று செஞ்சுருக்கேன். அதுவும் லைட்டாக ஸ்பூன் வச்சு இப்படி லைன்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு அச்சு இல்லாமல் அதே மாதிரி நமக்கு அழகாக கொழுக்கட்டை செஞ்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஷைனிங்காக மேலே இருக்கும். அப்போ எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது வந்து பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கும் மணி கொழுக்கட்டை செய்கிறதுக்கும் சேர்த்து நம்ம மாவை குட்டி குட்டி பால்ஸாக இப்படி உருட்டிக்கோங்க. நல்லா குட்டி குட்டி பால்ஸாக இப்படி உருட்டி எடுத்துக்கோங்க.
நான் பால் கொழுக்கட்டைக்கும் மணி கொழுக்கட்டைக்கும் சேர்த்தே உருட்டிக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் பால் எடுத்திருக்கேன். 2 கப் பால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பால் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து இந்த உருண்டைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றொன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட குட்டியாக போடணுன்னா கூட போடலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பால் வந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். அதாவது இது வெந்துடுச்சுன்னா நம்மளோட கொழுக்கட்டைலாம் வந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நமக்கு கொழுக்கட்டை நம்ம நல்லா வெந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக வேண்டான்னா அதில் ஹாஃப் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா போதும். இப்படி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே வேணும்னா கொஞ்சோண்டு கேஷ்யூ நட், பாதாம் அண்ட் கிஸ்மிஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா இதோட ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மணி கொழுக்கட்டை செஞ்சிடலாம். மணி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி அந்த குட்டி குட்டி பால்ஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டீமில். இப்போ ஒரு கடாயில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் அதில் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்மளோட குட்டி குட்டி பால்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உருண்டையில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மணி கொழுக்கட்டையும் ரெடிங்க. ஒரே மாவு வச்சு நம்ம இன்றைக்கி 3 வகையான சூப்பர் ஈஸியான கொழுக்கட்டை ரெசிபி செஞ்சுட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள். அதுலேயும் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஸ்டஃப் பண்ண பூர்ண கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.